நல்லா கவனிச்சுங்க, கர்த்தர் கைவிட்ட ஒரு மனுஷனை யாராலுமே காப்பாற்ற முடியாது. சோ இந்த செய்தியில இருக்கிற அத்தனை பேரும் ஒன்றை நினைத்துக் கொள்ளுங்கள், ஆண்டவர் உங்களிடத்துல பேசுகிறத நிறுத்திட்டாருன்னா நீங்க போய் தனியாக உட்கார்ந்து அழுங்க. ஆண்டவரே என்னிடத்துல பேசுங்கப்பா. எனக்கு தெரியும் இந்த செய்தியை கேட்கிற நிறைய பேர் ஒரு காலத்துல பாஸ்டர்ஸ் பிரசங்கம் பண்ணும்போது கண்ணீர் விட்டு அழுதவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. அந்த செய்தியை பேசும்போது உங்களுக்குள்ளே அந்த அண்ணல் அப்படியே உண்டாகும். நீங்க அந்த மாதிரி மாறணும்னு நீங்க ஜெபம் பண்ணீங்க, அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள வரும், அந்த தரிசனம் உங்களுக்குள்ள வரும். திரும்ப திரும்ப அழுத கேட்டீங்க. ஆனா இப்ப கொஞ்ச நாட்களாய் எந்த செய்தி கேட்டாலும் உங்களுக்குள்ள அபிஷேகம் வரல, உங்களுடைய இருதயத்துக்குள்ள அது போகல. நீங்க தூரத்துல நிக்கிறீங்க, உங்களுடைய இருதயம் அடைக்கப்பட்ட கதவா இருக்கிறது. கர்த்தர் உனக்காக தான் அந்த செய்தியில பேசுறாரு. மகளே ஜெபம் பண்ணு, மகனே ஜெபம் பண்ணு, மகனே மாறு, மகளே மாறு. நீ போகிற வழி சரியில்லை, நீ போகிற பாதை சரியில்லை. கர்த்தர் உங்ககிட்ட பேசிட்டே இருக்காரு. அந்த செய்தியை நீங்க கேக்குறீங்க, ஆனா அந்த செய்தி உங்களுடைய இருதயத்துக்குள்ள உங்க காதுக்குள்ள போகல. காரணம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் உங்களோட பேசுறத நிறுத்திட்டாரு. ஆண்டவரே நீங்க பேசாம இருந்தா நான் செத்துருவேன். ஆண்டவரே என் கூட பேசுங்க, ஆண்டவரே என் கூட பேசுங்க ஆண்டவரே. அதான் யோபு தன்னுடைய வாழ்க்கையில சொல்லும் போது ரொம்ப அழகாய் சொல்லுகிறான், நான் முன்பாக போனாலும் அவர் இல்லை, நான் பின்பாக கிரியை செய்தும் அவரை காணேன். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பிறகு பொன்னாக விளங்குவேன். அதான் முன்னாடி போன போது அவர் இல்லைன்றதுக்காக அவரை விட்டுறல, பின்னாடி போகும்போது அவர் இல்லைன்றதுக்காக அவரை விட்டுறல, எப்படியாவது அவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவருடைய சத்தத்தை கேட்கணும்னு சொல்லி யோபு தீவிரப்படுகிறான். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் இன்றைக்கு நீங்க எடுக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய தீர்மானம், பிரதர் சிஸ்டர், வாலிப தம்பி தங்கச்சி, ஆண்டவர் உன்னை கைவிடுகிறதற்கு முன்னாடி நீ ஒப்பு கொடுத்து என்ன ஜெபம் பண்ணா, தேவனே அப்பா என் கூட பேசுங்கப்பா, என் கூட பேசுங்கப்பா. நான் தவறான இடத்துக்கு போகும்போது நீ போற இடம் சரியில்லைன்னு என்கிட்ட பேசுங்கப்பா, என்கிட்ட பேசுங்கப்பா.